ஏரி வாரியம் வச்சிருந்தாங்க. இந்த ஏரி வாரியம் இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு உத்திரமேரூர் கல்வெட்டுல கிடைக்கும். புறவலை முறை இது இருந்ததுன்னு சொல்றாங்க உத்திரமேரூர் கல்வெட்டுல. அதே கல்வெட்டுல இந்த ஏரி வாரியம் இருந்ததற்கான ஆதாரமும் கிடைக்குது. ஒவ்வொரு ஏரிகளையும் தூர்வாரி அதை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக பொதுமக்களுக்கு வரியும் விதிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் அந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. அந்த வரிக்கு பேரு ஏரி ஆயம், ஏரி ஆயம் என்றும் இருக்கிறது. யார் யார் பொதுமக்களில் அவன் எந்த 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 குடி பிறந்தாலும் பரவாயில்லை, எந்த ஜாதியை சேர்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, என்ன தொழிலை செய்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவன் பொருளாதார ரீதியாக மிகவும் தாழ்ந்தவனாக இருந்தாலும் பரவாயில்லை, கோயிலுக்கு விளக்கு போடுவதற்கு கூட வசதி இல்லாதவனாக இருந்தாலும் பரவாயில்லை, யார் யார் ஒவ்வொரு ஊரிலும் ஏரியை குளத்தை வெட்டுவதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உடல் உழைப்பை தருகிறாரோ அவருடைய பெயர் எல்லாம் இந்த மன்னனுடைய கல்வெட்டில் இடம்பெறும் எழுதியிருக்கான். அதுவும் உத்திரமேரூர் கல்வெட்டு இருக்குதுன்னு சொல்லி நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்கின்றன. அப்ப எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒரு வாழ்க்கை, ஒரு பண்பாடு. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், சங்க இலக்கியத்துல அவங்க சொல்றாங்க 47 வகையான நீர்நிலைகள் இருந்துதான். இப்ப நம்ம கண்மாய், குளம் சொல்றோம், ஊருணி சொல்றோம், இது அது அப்படியே சிரித்து போச்சு. இது மாதிரி 47 வகையான நீர்நிலைகள் இருந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பாடு தமிழ் பண்பாடு. நீரை எப்படி சேமித்து வைக்க வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்ன உயர்ந்த பண்பாடு தமிழ் பண்பாடு. அதனால்தான் இன்று வரை தமிழர்கள் எங்கு சென்றாலும் போற்றப்படுகிறார்கள். அதனாலதான் இன்றைக்கு தமிழ் பண்பாடு உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. நீரின்றி அமையாத உலகு, யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்கின்ற திருவள்ளுவர் உலக பொதுமறை, அவருடைய நூல் உலக பொதுமறையாக போற்றப்படுகிறது. 230 மொழிகளுக்கு மேற்பட்ட மொழிகளில் அவைகள் மொழியா டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அளவிற்கு நாம் உயர்ந்து விளங்குவதற்கும் தமிழர்கள் சிறந்து விளங்குவதற்கும் மிகப்பெரிய ஒரு பண்பாட்டு பெருமை நமக்கு இருக்கிறது என்றால் அந்த பெருமையும் புகழும் நீரால் நமக்கு கிடைத்தது. அந்த பெருமையும் புகழும் தொடர வேண்டும். நாமளும் குளங்கள் வெட்ட வேண்டும், நாமும் ஏரிகள் வெட்ட வேண்டும், நாமும் நீர் மேலாண்மையை அடுத்த சமுதாயத்திற்கு கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற உயர்ந்த எண்ணத்தோடு வாய்ப்பளித்த திண்டுக்கல் இலக்கிய களத்துக்கு மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.